ரொம்ப சந்தோஷம். உங்களோட இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கேயுமே கூட்டம் வர்றதில்லை. எங்கள் வித்தியாசமானவர்கள். சொல்லுங்கள், நாங்கள் வித்தியாசமானவர்கள். நாங்கள் அவர்கள் அல்ல, நான் அவன் அல்ல, நான் அவள் அல்ல. ரைட். தொடர்ந்து கூட்டம். இன்னைக்கு என் சபையில் இன்னொருத்தர் வந்திருக்கிறார், ஒரு இளம் ஊழியர். எனவே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்படி நான் இங்கே வந்தேன். தொடர்ந்து கூட்டங்கள். தொடர்ந்து அடுத்த மாதத்தில் கொரியாவில் ஒரு 10 நாட்கள் ஊழியம் செய்வேன். கடந்த மாதங்களிலெல்லாம் தாய்லாந்திலேயும் பர்மாவிலும் ஊழியம் செய்தேன். தொடர்ந்து அடுத்த வாரம் இந்நேரத்தில் ஐயா சொன்னது மாதிரி திருச்செங்கோடு, நாமக்கல், அந்தியூர் அங்கெல்லாம் தொடர்ந்து ஆலய பிரதிஷ்டை, அடுத்து ஊழியர் அபிஷேகம், ஊழியர் கூட்டங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த மாதம் முழுக்க 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் சுகம் தரணும், பலன் தரணும். ஆமென். ஏன் தெரியுமா? நாளை நம்முடையதல்ல, இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். சொல்லுங்கள், வாய்ப்புகள் ஒரு முறை தான், பயன்படுத்தாவிட்டால் பாழாய் போகும். சொல்லுங்கள், ஒரு முறை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விசிட்டர், இட் கம்ஸ் அண்ட் வைல். அது ஒரு முறை தான் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா வாய்ப்பே வராது. எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்கள், வாய்ப்பு ஒரு முறை தான், இந்த வாழ்க்கை ஒரு முறை தான். இது சரியாக பயன்படுத்தலைன்னா அர்த்தமே இல்லை. சத்திரக்காரனை தேடி இரட்சகர் வந்தார். சத்திரக்காரனை தேடி, இந்த பைபிள் எல்லாருக்கும் பேர் இருக்குது. விபச்சாரிக்கு பேர் இருக்குது, பிச்சைக்காரனு கூட பேர் இருக்குது. ஆனால் சத்திரக்காரனுக்கு பேரே இல்லை. அவனை தேடி இரட்சகர் வந்தார். எல்லாம் யோசித்து பார்க்கணும். அவன் நினச்சான், இவங்கள பார்த்த உடனே ஒன்றுமே தேராது, பணம் தர மாட்டாங்க. யோசித்து பாருங்க. அவனை தேடி இரட்சகர் வந்தார். சாஸ்திரிகள் வந்தாங்க. வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது தங்கத்தை விட 13 மடங்கு விலையேற பெற்றது வெள்ளைப்போளம். தங்கத்தை விட 13 மடங்கு விலையேற பெற்ற வெள்ளைப்போளம். கட்டாயம் அந்த கொஞ்சம் வெள்ளியும் கொஞ்சம் பொன்னையும் கொஞ்சம் வெள்ளைப்போளத்தையும் சத்திரக்காரனை கொடுத்துருப்பாங்க. அவன் சத்திரக்காரனாக இருக்க மாட்டான், சத்திர சொந்தக்காரனை மாதிரி இருப்பான். அவனை தேடி ஆண்டவர் வந்தார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தலை. சாகிற வரைக்கும் அவனுக்கு என்ன தான் பேர்? இந்த ஐஸ்வர்யவான் லாசருக்கு சம்பவத்தில் கூட லாசருக்கு பேர் இருக்குது, ஐஸ்வர்யவானுக்கு பேரே இல்லை. இத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. பிச்சைக்காரனுக்கு பேர் இருக்குது, பணக்காரனுக்கு இது வாழ்க்கையா? சொல்லுங்கள், எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லுங்கள். என் பேர் சொல்லப்படும். ஃபாதர் என்ன பண்ணார்? என் நேம் என்ன அநியாயமாக இருக்குது. ஏசு நம்முடைய சபையிலே தெரியல. என் நேம் என்ன திருப்பி கேட்குறீங்களா? என் நேம் சொல்லப்படும். நேம் பேசப்படுமா? பாஸ்டர், என் நேம் பேசப்படும், என் பெயர் 87ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படும். சொல்லுங்க, என் சொல்லப்படும். நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், எப்படி வாழ்கிறேன் என்று இங்கும் சொல்லப்படும், அங்கும் சொல்லப்படும். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படும். என் வாழ்க்கை, என் குடும்பம், என் ஜீவியம் சொல்லப்படும். வசனம் போடுவீங்களா தம்பி? 87. அதில் உங்களை பற்றி உங்கள் பேரை போட்டுக்கணும். ஸ்டீவனை குறித்து, சுவாமிதாஸை குறித்து. புரியல? எல்லாம் உங்கள் பேரை போட்டு சொல்லுங்கள். எல்லாம் உங்கள் கடைசியில் உட்காந்து உங்கள் பேரை போட்டு சொல்லுங்கள். என் பேரை சொல்லுங்கள், உங்கள் பேரை போட்டு சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் பேரை, உங்கள் பேரை சத்தமாக சொல்லுங்கன்னு. உங்களுக்கே உங்கள் பேரை சொல்கிறது கூச்சமாக இருக்குதா? அவ்வளோ நல்லவங்க நீங்கள்லாம். சொல்லுங்கள், ஸ்டீஃபனை குறித்து, இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், ஊழியம் செய்தான், நல்ல மனைவியாக இருந்தாள், நல்ல தாயாக இருந்தாள், நல்ல மாமியாராக இருந்தாள், நல்ல மருமகளாக இருந்தாள் என்று இங்கும் சொல்லப்படும், அங்கும் சொல்லப்படும். வார்த்தையே வரல. சொல்ல, நல்ல மனைவியாய், நல்ல தாயாய், நல்ல மருமகளாய், நல்ல மாமியாராய் நான் இருந்தேன் என்று எங்கள் பாச சொல்லுவார், பரலோகம் சொல்லும். அப்படியா? அடுத்த வீட்டுக்காரர் சொன்னாலே போதுமே. புரியல? நல்ல பெண்ணாக இருங்க, நல்ல மனைவியாக இருங்க, நல்ல தாயாக இருங்க. 4வது நல்ல கிறிஸ்தவளாக இருங்க. 4வது ஒரு நல்ல பெண்ணாக இருங்க, நல்ல ஆணாக இருங்க, நல்ல கணவனாக இருங்க, நல்ல தகப்பனாக இருங்க. 4வது நல்ல கிறிஸ்தவனாக இருங்க. நல்ல கிறிஸ்தவனாக இருந்து நல்ல கணவனாக இல்லாவிட்ட என்ன பிரயோஜனம்?
நல்ல கிறிஸ்தவளாக இருந்து நல்ல மனைவியாக இல்லைன்னா அர்த்தமே இல்லை. சொல்லுங்க, நல்ல பெண்ணாக இருப்பேன், நல்ல வாயை திறந்து, நல்ல மனைவியாக இருப்பேன், நல்ல தாயாக இருப்பேன், நல்ல மாமியாராக இருப்பேன், 4வது நல்ல கிறிஸ்தவளாக இருப்பேன். இது முக்கியம். கிறிஸ்துவலாக இருக்கிறது முக்கியமா, நல்ல மனிதனாக இருக்கிறது முக்கியமா? அநியாயம் பேசுகிறீங்களே. நல்ல மனிதனாக இருக்கணும். அந்த அம்மா சொல்லுங்கள், அந்த அம்மா கிட்ட நல்ல பெண்ணாக இருக்கம்மா, அப்புறம் நல்ல கிறிஸ்துவலாக இருங்கன்னு. நல்ல பெண்ணாக இல்லாமல் நல்ல கிறிஸ்துவலாக இருக்க முடியாது. நான் எத்தனை பேரை 55 வருஷமாக பார்த்துருக்குறேன். இங்கே நான் வர்றதுக்கெல்லாம் ஒன்றுமே காரணம் இல்லை, எதிர்பார்ப்போ ஆதாயம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கே தெரியும் அது நல்ல மனிதர், அவ்வளோதான். உங்கள் பாஸ்டர் பாராட்டினா பிடிக்காது உங்களுக்கு? மனசாட்சி இல்லையே. நல்ல மனிதர்னு சொல்கிறேன், புரியுங்களா? நீங்களும் பாராட்ட மாட்டீங்க, அடுத்தவங்க பாராட்டினா பொறுத்துக்க மாட்டீங்க. நான் லஞ்சம் வாங்கி பாராட்டுறது இல்லை, புரியுதா உங்களுக்கு? அது எனக்கு அவசியமும் இல்லை. சொல்லுங்கள், நல்ல மனிதனாக இருங்க. கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நல்ல மனுஷனாக இருங்க. கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நல்ல மனிதனாக இருங்க. அப்புறம் ஆவியில் நிரப்புங்க. ஆவியில் நிரப்புற பாதி பேர் நல்லவங்களாகவே இல்லை. அவர் கேட்பாருங்க, ஆவியில் நிரப்புற பாதி பேர் நல்லவங்களா இல்லை. உடுப்புறதுன்றான், அப்படி துள்ளுறான், அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுகிறான். சொல்லுங்கள், நல்ல மனுஷனாக இருந்துட்டு அப்புறம் ஆவியில் நிரம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரயோஜனம்? பி எ குட் மேன், பி எ குட் ஹஸ்பண்ட், பி எ குட் ஃபாதர், பி எ குட் ஃபாதர் இல்லா, பி எ குட் கிறிஸ்டியன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி ஐயா சொன்னார், தேவ சித்தத்தை பற்றி பேசணும் சொன்னார். எங்களுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவ சித்தம் செய்யும் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள். சொல்லுங்கள் எல்லாரும். அந்த தம்ப்லைன் போட்டுவீங்களா? தம்ப்லைன் போட்டுவீங்களா? நான் வேறு மாதிரி போட்டிருக்கிறேன். ஆசீர்வாதத்தில் பிரச்சனைகள், பிரச்சனையில் ஆசீர்வாதங்கள் போடுவீங்களா? இங்கே வரலையா? சாரி மன்னிக்கணும். அது எங்கே வருதுன்னு எனக்கே தெரியல. அது இங்கே வந்தால் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் பார்த்து பேசுவேன். ரைட் தம்பி, கொஞ்சம் அப்படி திருப்பங்களேன். சொல்லுங்கள், பிரச்சனைகளில் ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்களில் பிரச்சனைகள். இது தேவை. புரியல? ஆசீர்வாதம் ஒன்று இருந்தால் அதில் பிரச்சனை ஒன்று இருக்கும், பிரச்சனை ஒன்று இருந்தால் அதில் ஆசீர்வாதம் இருக்கும். முதல்ல என்ன போட்டிருக்கிறேன்? பிரச்சனை இருந்தால் என்ன இருக்கும்? அது பின்னால் வரும், இது பின்னால் வரும். ஆமாம், ஆசீர்வாதம் ஒன்று இருந்தால் சத்தமாக. ஆனால் ரெண்டையுமே சரிசமமாக ஏற்றுக்கொள்கிற பக்குவம் தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. எங்களுடைய செய்தி என்னவென்றால், தேவசித்தம் செய்யும் மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள். நம்பர் 1, எல்லாரும் கூட சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் 1, 2, 3 நானே வாசிக்கிறேன். தம்பி சிஸ்டர் படிங்க. அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு ஸ்லோவா என்னோட எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சொல்லுங்க. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவன் உண்டான யாவும் அவனோடு கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசை வந்தார்கள். அடுத்து வேகம் படிக்கிறேன். 2ஆம் வசனம், மிருக ஜீவன், வெள்ளி, பொன் ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அடுத்து 3ஆம் வசனம், அவன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்த பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும். எல்லாரும் கவனிக்கணும், நான் வேகமாக சொல்லிட்டு போறேன். நம்பர் 1 ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, தேவனால். ஒரு சின்ன கேள்வி, எகிப்தை விட்டு தென் திசை நோக்கி புறப்பட்டான். கவனிங்கள், உங்கள் வாழ்க்கையின் பயணம்தான் உங்கள் இலக்கை தீர்மானிக்கிறது. என்ன சொல்லுங்க? என் வாழ்க்கையின் பயணங்கள் என் இலக்கை தீர்மானிக்கிறது. கொஞ்சம் புரியாது உங்களுக்கு ஒருவேளை. எகிப்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டான். எகிப்து செல்வம் இருக்கிற ஒரு நாடு, நைல் நதி ஓடுகிறது. நான் படிக்கிறேன் எபிரேயர்ல, எகிப்தின் பொக்கிஷங்களை விட்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான்.
அப்போ எகிப்து என்று சொன்னாலே செழிப்பு, வளர்ச்சி, வாழ்வு எல்லாமே அங்கே உண்டு. நல்லா கவனிக்கணும். எகிப்தை விட்டு விட்டு எங்கே போனாராம்? தென் திசை, கானான். கானான் வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட தேசம். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்குது, நல்லா கவனிங்க. அதாவது பொதுவாகவே நம்ம இருக்கிற இடத்துல விட்டுட்டு இன்னொடத்துக்கு போகும்போது 1000 கேள்விகள் வரும். திரும்ப சொல்கிறேன், 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் சொல்கிறாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எங்கே, யார், எப்படி, ஒன்றுமே புரியாது. வேதம் சொல்லுகிறது, தான் போகிற இடம் என்னதென்று அறியாமற் போனார். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். உதாரணமாக சென்னையில் இருக்கிறீங்க, ஒரு வட இந்தியாவுக்கு போகிறீங்க, ஏதோ வேலைக்கு மாற்றுறாங்க, ராஜஸ்தான், குஜராத், ஒரு கலக்கம் இருக்கும். போகிறோமே, அங்கே யார் இருப்பா, என்ன இருப்பா, எப்படி இருக்கும். நான் பொதுவாக மொழி தெரியாத பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ரஷ்யா, சைபீரியா, ஜப்பான், இந்தோனேஷியா, தாய்லாந்து, பர்மா. இங்கே மொழி தெரியாது. 27 முறை நான் கொரியா போயிருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு கொரிய பாஷை தெரியாது. 27 முறை அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், மொழி புதிது, மக்கள் புதிது, கலாச்சாரம் புதிது, ஆனால் கர்த்தர் பழையவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஜப்பான் போயிருந்தேன், ரஷ்யாவுக்கு போயிருந்தேன். ரொம்ப அதிக சுகவீனம் அடைந்தேன். அங்கே தான் எனக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். திரும்பி வரும் நம்பிக்கை எனக்கு இல்லை. என்னை மருத்துவத்தை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்கிறேன், எனக்கு அதாவது செஸ்ட் பெயின், ரொம்ப செஸ்ட்டில் ரொம்ப வலிக்குதுன்னு. அவர் கேட்குறாரு, தலை வலிக்குதான்னு கேட்குறாரு. இப்போ நான் சொல்கிறது அவருக்கு புரியல. நான் சொல்ல இந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, தென் திசையை விட்டு, எல்லாருமே படி பாருங்க, தென் திசையை விட்டு எகிப்தை விட்டு சத்தமாக சொல்லுங்க, தென் திசையை நோக்கி பிரயாணம் செய்தான். கவனிங்க, என் வாழ்க்கையின் பிரயாணம் தான் என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சத்தமா உலகம் சொல்லும், உலகம் 1000 சொல்லும், ஏன் போற, எதுக்கு போற, இதுக்காக போற. நாங்கள்லாம் அவருக்கும் அந்த அனுபவம் இருக்கலாம் நினைக்கிறேன். நான் ஆண்டவர் கிட்ட வரும்போது என் உறவுகள், என் சொந்தங்கள், என் குடும்பம் எல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை, பைத்தியமா. நான் வேலை விடும்போது 73ஆம் ஆண்டு நான் வேலையை விட்டேன். அப்போ தான் நான் இந்த மாரநாத இயக்கத்தில் சேர்ந்தேன் ஊழியத்திற்காக. 1000 கேள்வி, எப்படி வாழ்வேன், எப்படி குடும்பம் நடக்கும். எனக்கு ஒரு 20 வயசு. அப்போ எனக்கு நான் மனம் திரும்பியது 17 வயசில், ஊழியத்துக்கு வந்து 20 வயசில். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னு சொல்லி. அதை மோட்டிவேட் பண்ணது என்னுடைய பாஸ்டர் தான். உன்கிட்ட கிருபை இருக்குது, அழைப்பு இருக்குது, ஆண்டவரை பயன்படுத்துவார். டாக்டர் டிஜிஎஸ் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் சொன்னார். அரை மணி நேரம் விபி ஹாலில். அன்றைக்கு எனக்கு அது ஒன்றுமே புரியல, பைத்தியக்காரத்தனமாக தோன்றிட்டு. ஆனால் ஒன்று தெரியும், என் வாழ்க்கை, என் பயணங்கள் அன்பானவர்களே அவர் கரத்தில் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், தென் திசையை விட்டு எகிப்தை விட்டு தென் திசைக்கு வந்தான். நல்லா கவனிக்கணும். அதில் போட்டிருக்குது, ஒரு வசனம் போட்டிருக்குது, அவன் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய. அது ஒரு சின்ன கேள்வி. இத்தனைக்கு மத்தியிலே அவனுடைய நோக்கம் தேவனுடைய ஆராதனை. சொல்லுங்க, பெத்லகேம் மட்டும். சத்தமா சொல்லுங்களேன். ஒரு சின்ன கேள்வி. வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். 2ஆம் வசனம் சொல்லுங்க, வெள்ளி, பொன், ஆஸ்தி, சீமான். சத்தமா சொல்லுங்க. இந்த சீமான் அல்ல, அது வேற சீமான். இந்த சீமான் வேற, அந்த சீமான் வேற. ரைட். சொல்லுங்க, சீமான். சொல்லுங்க, சீமாட்டி. இந்த துணி கிடையா? ரைட். இதெல்லாம் இருந்தா சபை ஞாபகம் வருமா? பொய் சொல்லாம சொல்லணும். இதெல்லாம் இருந்தால் சபை ஞாபகம் வருமான்னு கேட்டேன். உங்களை தானே கேட்குறேன். இதெல்லாம் இருந்தால் சபை ஞாபகம் வருமான்னு கேட்டேன். வெள்ளி, மிருக ஜீவன், பொன், ஆஸ்தி எல்லாம் இருக்கிறது. ஆனால் எது 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 வாழ்க்கையில் முன்னுரிமை பெறுகிறது? சொல்லுங்க. எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் அவர் முக்கியம். நீங்களே மனசில் வச்சுக்கலுங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா மனசு எங்கே இருக்கும்? கோழி முட்டை போட்டுதா? மாட்டுக்கு தண்ணி காட்டணுமா? ஆடு குட்டி போட்டுதா? அது அடுத்த வீட்டில் முட்டை போட்டுதா? நம்ம வீட்டில் முட்டை போட்டுச்சா? சொல்லுங்க. 1000 இருந்தும் வசதியிலிருந்தும் அவர் தான் எனக்கு மேன்மையானவர்.
அந்த வார்த்தை திருப்பி திருப்பி வந்து பாருங்க. பெத்லகேம் சொல்லுங்க எல்லாரும். கூடாரம். 4ஆம் வசனம் கடைசி வார்த்தை கர்த்தர் அவருடைய நாமம் தொழுது கொண்டான். சத்தமா சொல்லுங்க. இப்போ அந்த திரையில போடுவாங்க, வேகமா படிங்க. சொல்லுங்க. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனை பின்பற்றுகிறவன், தேவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன், தேவனால் வழிநடத்தப்பட்டவன். சத்தமா படிங்க எல்லாரும். சொல்லுங்க எல்லாரும். தேவ கிருபை பெற்றவன். ஒன்ஸ் அகைன். கரங்களை உயர்த்தி. இத்தனை இருந்தும் கவனிங்க, அவன் தேவசத்தம் செஞ்சானா இல்லையா? என்னங்க தேவசத்தை செஞ்சானா? நம்பர் 1 சொல்ல போகிறேன், அவனுடைய அழைப்பு. 2 சொல்லுங்க, அவனை பின்பற்றுதல், தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருந்தது. ஆனால் இத்தனை இருந்தும் அவனுடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? பெத்லகேம். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. பெத்லகேம். 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். அவன் தன் பிரயாணங்களிலே சொல்லுங்க. பிரயாணங்களிலே தெற்கே இருந்து, சத்தமா தெற்கே இருந்து, தெற்கே இருந்து பெத்தேல் என்ன மட்டும். கேட்கிற யாரானாலும், wherever you are, whatever you are, church should be the priority. நீங்க எங்க வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க, யார் வேணா இருங்க, ஆண்டவர் தான் என்னுடைய முன்னுரிமை. சத்தமா சொல்லுங்க. வசதிகள் வரலாம், வாய்ப்புகள் வரலாம், சொந்தங்கள் வரலாம், என்னுடைய 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 மிகப்பெரிய அந்த முன்னுரிமை கர்த்தர் தான். வையா பண்ணர்லே நீங்க போதும். சொல்லுங்க. என்னுடைய முன்னுரிமை அவர் தான். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இதெல்லாம் வரும்போது ஆலயம் மறக்கப்படுகிறது, ஆண்டவர் மறக்கப்படுகிறார், ஆராதனை மறக்கப்படுகிறது. வசனம் படிக்கட்டுமா? சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. 4ஆம் வசனம் கடைசி வார்த்தை. அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவனே என்னை நம்பி ஆசீர்வதிங்க. நான் பில்கேட்டா இருந்தாலும் அம்பானியா இருந்தா கூட உண்மை மறக்கவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையின் முன்னுரிமையே நீங்க தான். ஒரு சின்ன வேலை சபைக்கு வர முடியல, புரியுதா தம்பி? ஒரு சின்ன வேலை சபைக்கு வர முடியல, ஒரு சின்ன வீடு சபைக்கு வர முடியல, ஒரு சின்ன உயர்வு சபைக்கு வர முடியல. அடிக்கடி சொல்லுவேன், ஜெபித்து கிடைத்த வேலை ஜெபிக்கவே முடியவில்லை. என்னங்க? ஜெபித்து கிடைத்த வேலை, ஜெபித்து கிடைத்த குழந்தை, இது என்ன பண்ண முடியல இப்போ? அது தேவையா? கவனிங்க. தேவன் தந்தது, கவனிங்க, அவரை இன்னும் அறிந்து கொள்ள, இன்னும் ஆராதிக்க, இன்னும் உயர்த்த. நான் ஒரு 3 காரியம் சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். நம்பர் 1, இந்த இங்கிலீஷில் போடுறீங்களா? அதாவது த கிரைசிஸ். கடந்த வாரத்தில் கூட நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை வரும்போது கிரைசிஸ். அவனுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் படிங்க. எல்லாரும் வசனம் படிங்க. எல்லாம் தமிழில் நிறைய போட்டிருக்கிறேன், கவனிங்க. அவனுக்கு போதுமானதற்கு அதிகமாக இருக்கிறது, ஆனாலும் பிரச்சனை இருந்தது. போடுவீங்களா? சரி. நம்பர் 1 சொல்லுங்க. கிரைசிஸ். சத்தமா. இப்போ ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா? ஒன்று போட்டாங்களே. நன்றி தம்பி. இப்போ ஒன்று போட்டாங்க. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனை பின்பற்றுகிறவன், தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவன், தேவனால் வழிநடத்தப்பட்டவன், தேவ கிருபை பெற்றவன். ஆனால் அந்த மனிதனுக்கும் பிரச்சனை இருந்தது. அவர் தேவ சித்தம் செஞ்சாரா இல்லைங்களா? ஹலோ. 12:1 நீ போ. 12:1 நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவசத்தை செஞ்சாரா? ஹலோ. செஞ்சாரா இல்லையா? அவங்க அப்பன் செல்வ சீமா. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல தெரியுமா? தேவசித்தம் செய்ய மனித வாழ்க்கையிலும் பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனை வரும். ஆனால் தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அந்த பாடுகள் மத்தியில் அந்த இங்கிலீஷ் வார்த்தை 3 போட்டிருக்கிறாங்க பாருங்க. ஹவு யூ சூஸ். அதை எப்படி நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டம். திரும்ப 3 வார்த்தை போடுங்களேன். கிரைசிஸ். அதை போடுவாங்க பாருங்க. அதாவது நம்முடைய அந்த அதில் போட்டிருக்கிறாங்க டெவலப்பிங் கிரைசிஸ். தமிழ் புரிய நினைக்கிறவங்களுக்கு புரியணும், பரவாயில்ல. பிரச்சனை நாளுக்கு நாள். சொல்லுங்க. பிரச்சனைகள் பெருகும் போது தேவ கிருபையும் பெருகிறது. பிரச்சனைகள் பெரிதாகும் போது தேவ வல்லமையும் பெரிதாகிறது. அது பெருசாக அதையும் தேவன் பெருசாக தரார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ சொல்ல போறேன். அடுத்த ஒரு வார்த்தை 6ஆம் வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க. கடைசி சொற்றொடர். அவனுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினாலே ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. சத்தமா சொல்லுங்க. மிகுந்த ஆஸ்தி, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, ஆனாலும் பிரச்சனை. திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆராதிக்கிறவன். சத்தமா சொல்லுங்க. அவன் வாழ்க்கை எங்க போனால் எங்க தான்
கூடாரம், தொழுது கொண்டான், பலிபீடத்தை கட்டினான். அவனுடைய ப்ரையாரிட்டி அதுதான். ஆனால் லோத்தினுடைய ப்ரையாரிட்டி வீடுகளை கட்டுவது, மாளிகைகளை கட்டுவது. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், யாருக்கு பிரச்சனை இப்போ? சத்தமா சத்தமா சொல்லுங்க. அழைக்கப்பட்டவன், பின்பற்றுகிறவன், ஆஸ்வதிக்கப்பட்டவன், வழிநடத்தப்பட்டவன், தேவ கிருபை பெற்றவன், அவனு தான் பிரச்சனையே. இப்போ நீங்க நல்லா பாருங்க, உலக மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கே எடுத்துங்களேன், ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே வந்து காலை வச்ச உடனே பிரச்சனை ஆரம்பிச்சது. ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன இல்லை, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாள்தோறும் இடிக்கப்படுகிறோம், நாள்தோறும் வாதிக்கப்படுகிறோம். உண்மைதான் சொல்லுங்க. ஆனாலும் ஒரு நாள் வரும், ஆசாரின் கையில் என்னை எடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பிட்டு அநேகருக்கு என்னை பயன்படுத்துவார். திரும்ப கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மனுஷனுக்கு என்ன வந்ததுதான் தெரியுமா? சொல்லுங்க. 7ஆம் வசனம். ஆபிராமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆரம்பிச்சதா? யாருடைய வாழ்க்கையில் இது? ஐயா, இதனுடைய தலைப்பு என்னது? சத்தமா சத்தமா. ஒரு கேள்வி வருமா? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனே, ஆராதிக்கிறேனே, ஜெபம் பண்றேனே, ஊழியம் பண்றேனே, இதெல்லாம் பண்றேனே, எனக்கு ஏன் இந்த பாடு? நிச்சயம் சொல்றேன், உங்கள் பாடுகள் தற்காலிகமானது, உங்களுடைய அழைப்பு நிரந்தரமானது. ஸோ டோன்ட் கம்பேர் வித் தட். பாடுகள் கொஞ்ச காலம்தான், அது சீக்கிரத்தில் நீங்கும். லேசா, அதில் 2 எதிர்மறையான வார்த்தை வரும் அந்த வசனத்தில். லேசான, கனமான, சீக்கிரத்தில், அதாவது நித்திய, மாறி மாறி வரும். ஸோ எல்லாமே திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், லேசான. சத்தமா? அப்படி லேசானதான் இது. 8:30 மணிக்கு போனதான் தெரியும். அந்த ஆள் கேட்பான், இன்னாடி காலையில் தான் போனேன், சாயங்காலம் போனேன், உங்களுக்கு வேலை இல்லை, அந்த ஆளுக்கு வேலை இல்லை, உன்னை வச்சு அவன் பிழைக்கிறான், நீங்கள் பெரிய அம்பானி, நாங்கள் வச்சு உங்களை பிழைக்கிறோம். முதல்ல புருஷனுக்கு கீழ்ப்படிடி. கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இப்போ கீழ்ப்படினால தான் புருஷன்கிட்டே இருக்கிறோம். புருஷன்கிட்ட குப்பை கொட்ட முடியாது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஆள் எப்போ மாறுவா? அந்த ஆள் தசாவதாரத்தை விட மோசமான ஆள். அந்த ஆள் கோச்சிக்கூடாது. சில பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆலயத்தில் பசுத்த வாட்டியமாக இருக்கிறாங்க, வீட்டில் போனால் லூசிபர் ஆயிடுறாங்க. வாடா போடா புருஷனிய கேட்டால் என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் அப்படி தான் எல்லாம் சொல்கிறாங்களாம். புரிய மாட்டேங்குதுல்ல. வாடா போடா. எத்தனை பேர் புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்றீங்க? இங்கே யார் அப்படி கூப்பிட்றதுன்னு நினைக்கிறதில்ல. நீங்க ரொம்ப நல்லவங்க, பரவாயில்ல, ஆனால் கூப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டேன், ஏம்மா அப்படி கூப்பிட்றேன்னு. ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்களாம். பிள்ளைகளை வாடா போடான்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சான். இது பெரிய கொடுமை இல்லை இதெல்லாம்? வீட்டில் பாஸ்டர்மா, பாஸ்டர்னா கூப்பிட்றீங்களா? பாஸ்டர் கூப்பிட்றது இல்லை. நீங்களே எங்களை பாஸ்டர் கூப்பிட்றது இல்லை. எங்கள் வீட்டிலே அப்படி தான். அது பிள்ளைகள் சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறது. ஆனால் பாஸ்டர்னு சொல்லி கொடுங்க, அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நான் வீட்டிலும் போதகன், வெளியிலும் போதகன், சபையிலும் போதகன். நீங்களே எங்களை பாராட்ட மாட்டேன்றீங்க. ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேவசித்தம் செய்வதனால் பிரச்சனை இல்லை என்பதல்ல. கட்டாயம் பிரச்சனை உண்டு. கட்டாயம் பிரச்சனை. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், சின்ன அர்ப்பணம் சின்ன பிரச்சனை, பெரிய அர்ப்பணம் பெரிய பிரச்சனை. அர்ப்பணமே இல்லை, பிரச்சனையே இல்லை. சொல்லுங்க. சின்ன ஊழியம் சின்ன பிரச்சனை, பெரிய ஊழியம் பெரிய பிரச்சனை, ஊழியமே இல்லை, பிரச்சனையே இல்லை. நோ மினிஸ்ட்ரி ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். சில பாஸ்டங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? ஊழியமே இல்லை. கரெக்டாக சொன்னீங்க. பாருங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுற வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ரொம்ப ஜெபம் பண்ணுற வாழ்க்கையில் நான் சில பேர் பார்க்குறேன், நரப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். பெருமை சரப்பணியை போல மூடிக்கொள்ளுகிறது. விரும்புவது அதிகமாக நடக்குது. கொண்டு இருக்கிறாங்க. பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, சுகர் இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வருது. ஆனால் அது உண்மை அல்ல. இதான் உண்மை. சொல்லுங்க. உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. அது உண்மை. ஆனால் அந்த உண்மையை பொய்யாக்கும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. அது உண்மைதான். அது உண்மைதான். அது உண்மைதான். பிபி உண்மைதான், சுகர் உண்மைதான். முன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கீங்க கேட்போம். வந்தோன்னே கேட்டேன், உங்களுக்கு எவ்வளோயான்னு கேட்டேன். என்ன சொத்து கேட்குற மாதிரி. அவர் 400 சொன்னால் எனக்கு ஒரு திருப்தி. பரவாயில்ல, எனக்கு 300 தான். புரிய மாட்டேதுல்ல. சொல்லுங்க. இதெல்லாம் உண்மைதான்.
ஆனால் உண்மைகளை பொய்யாக்குற தேவன் இருக்கிறார். இந்த இங்கிலீஷ் வார்த்தை போட்டு தம்பி சொல்லுங்க, கிரைசிஸ் சொல்லுங்க, மிகப்பெரிய சொல்லுங்க. அதாவது அது நாளுக்கு நாள் அந்த வருஷம் படிச்சு பாருங்களேன். 6ஆம் வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க வாக்குவாதம் என்ன நான் சொன்ன திருப்பி சொல்றேன், பைபிள் பாருங்க. உண்டாயிற்று. சின்ன கேள்வி, இது ஒரே நாளில் வந்ததா கொஞ்சம் கொஞ்சமா வந்ததா? உள்ளுக்குள்ளே இருங்கல்ல, பார்க்கும்போதெல்லாம் உரு புரு கருபுர் அநேக பாஷை பேசிதான் இருக்கிறாங்க. கவனிங்க, பிரச்சனை வெளியே அல்ல, பிரச்சனை உள்ளே. வெளியிருக்கிற பேயை சமாளிக்கலாம், ஆனால் உள்ளகிற பேயை சமாளிக்க முடியாது. புரிஞ்சு ஆமேன்னு சொல்லணும். வெளியே 1000 பேய் வந்தாலும் யூ கேன் மேனேஜ், ஆனால் உள்ள சில பேய்க்கு பார்த்தீங்களா, அது சமாளிக்க முடியாது. இந்த பேய்க்கு 10 சப்போர்ட் இருக்குது, புரியவே மாட்டேன்ல. இதுக்கு ஒரு 10 சப்போர்ட், அதுக்கு ஒரு 10 சப்போர்ட்டு. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும் சொல்லுங்க. வாக்குவாதம். மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், நல்லா படிக்கணும், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். தேவசித்தம் செய்கிற மனிதனை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு இசைந்த வாழ்க்கை, அதை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, தேவனை பின்பற்றுகிறவனை உலகம் மதிக்கிறது இல்லை, அழைக்கப்பட்ட உலகம் மதிக்கிறது இல்லை, கிருபை பெற்றவன் உலகம் மதிக்கிறதே இல்லை. உலகம் மதிக்கிறதா கிருபை பெற்றவனை? ஹலோ, பணத்துக்கு மதிப்பா கிருபைக்கு மதிப்பா? உலகத்தில் சத்தமா வெயிட்டாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், கலராக இருக்கணும், கழுத்தில் காதில் நிறைய தொங்கணும், அது கவரிங், அதை விட பரவாயில்லை. அவங்க தான் உலகத்தில் மதிப்பு. இது மாதிரி மொக்கையாக இருந்தால் யாருக்கும் பிடிக்கல, புரிய மாட்டேங்குது. ஆனால் இதுதான் சிறப்பு. இது நிரந்தரம், அது நிரந்தரம் இல்லை. இது நித்தியத்துக்கு பயன்படும், அது நித்தியத்துக்கு பயன்படாது. சொல்லுங்க, என் ஒவ்வொரு செயலும் நித்தியத்திற்காக, நித்தியத்தை நோக்கி நித்தியம் வரைக்கும் இருக்கும். ஒன்ஸ் அகைன், என் ஒவ்வொரு செயலும் நித்தியத்திற்காக, நித்தியத்தை நோக்கி நித்தியத்தோடு வரும். உலகத்தில் எதுவுமே என்ன வராது. ஒரு சின்ன கேள்வி, இப்போ நான் ஒரு 5 காரியம் போட்டாங்களே, இதில் 1வது லோத்துக்கு சொந்தமா? அழைப்பு, கிருபை, வரங்கள், பின்பற்றுதல், அதாவது அவருடைய ஆசீர்வாதம் ஒன்று கூட லோத்துக்கிட்ட இல்லை. சொல்லுங்க, இல்லாதவங்க தான் ரொம்ப பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க சத்தமா. தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? சொல்லுங்க, இல்லாதவங்க தான் ரொம்ப பண்ணிப்பாங்க, இருக்கிறவங்க அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் யாரு எனக்கு தெரியல. இருக்கிறவர் அமைதியாக இருக்கிறார், இல்லாதவர் சபையில் பார்க்குறீங்களா, ஜபமே பண்ணாது, இதான் ரொம்ப பேசும். ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் வரும், வந்து 1000 கேள்வி கேட்கும், புரியவே மாட்டேங்குது. பாஸ்ட் என்னை பார்த்தே பிரசங்கம் பண்ணார், உன்னை பார்த்து பண்ணாத சோத்துக்காசு பண்ணுறது. ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு 72 வயசு இந்த அம்மாவுக்கு, பாஸ்ட் என்னையே பார்த்துருக்கிறாரு. கொடுமை இல்லை இதெல்லாம், அது பார்க்குற மாதிரி இல்லை. அது சொல்லுது, நான் பாஸ்ட் என்னையே பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் வரல இல்லையா? என்னையே பார்த்துக்கிறாரு. என்ன அநியாயம் இல்லை இதெல்லாம். எதையும் தாங்கும் இதயம் அது இல்லையே, அதனால தான் 10 அடைப்பு இருந்துச்சு. சொல்லுங்க, இதில் ஒன்று கூட யாருக்கு இல்லை? இப்போ நான் சொன்னது ஒன்று கூட யாருக்கு இல்லை? ஒன்று கூட இல்லை. வழிநடத்தப்படலை, அழைக்கப்படலை, கிருபை இல்லை, தேவனை பின்பற்றலை. ஆனால் பின்பற்றாதவர்கள் தான் ரொம்ப பண்ணுவாங்க. ஆனால் உயர்வு யாருக்கு தெரியுமா? பின்பற்றுகிற மனிதனுக்கு தான். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த நேரங்களில் நல்ல கவனிங்க, இந்த நேரங்களில் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை வெளிப்படும். சத்தமாக சொல்லுங்க, இந்த நேரங்களில் தான் நான் யாருன்னு வெளிப்படும். இங்கே நல்லவங்க தான் நீங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அநேக பாஷை தான். எனக்கு தெரியும், ஒரு குடும்பம் என் சபையில் மாமியார் 10 நிமிஷம் பேசினா மருமகள் 5 நிமிஷம் பேசும் அநேக பாஷை, நான் ஸ்டாப்பாக பேசுவோம். பேசி முடிச்சு அடுத்த நிமிஷமே அகராதில் வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. 2 பேருமே அகராதில் வார்த்தை இருக்காது. 2 பேர் நான் ஸ்டாப்பாக அந்நிய பாஷை பேசுவாங்க. அந்நிய பாஷை பேசின அடுத்த நிமிஷம் சொந்த தம்பி பொண்ணு தான் அந்த மருமக, அப்படி தான். ஆனால் 2 பேரும் பேசுகிற வார்த்தைக்கு அகர அர்த்தம் இருக்காது. அவங்களுக்கு நான் பாஸ்டர், என்னை பற்றி என்ன நினைப்பீங்கன்னு தெரில. நீங்கள் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனத்தை படித்து பாருங்க. அந்த வாக்குவாதத்தின் மத்தியில் கானானியரும் கேனியரும் அதை பார்க்குறாங்க. ஹலோ, கர்த்தர் யார் முன்ன வச்சிருக்கிறார்? சத்தமா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அதை அவங்க பார்க்குறாங்களா?
வசந்த பாருங்க, கானானியரும் பெரிசியரும் பெலிஸ்தியரும் தேசத்தில் குடியிருந்தார்கள். அவங்க பார்க்கறாங்களா? ஆபிரகாமையும் பார்க்கறாங்க, லோத்தையும் பார்க்கறாங்க. சொல்லுங்க, பரலோகம் என்ன பார்க்குது? சத்தமா சொல்லுது, என்னை பார்த்து பரலோகம் பூரிப்படையும், துக்கமடையுமா பூரிப்படையுமா? சொல்லுங்க, இதுதான் நான் யார் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்கிற நேரம். சொல்லுங்க, யார் என்பதை உலகத்துக்கு வேகமா சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க, கிரைஸ்ட். சொல்லுங்க, பாடுகள். சொல்லுங்க, பாடுகள், போராட்டங்கள், ஏளனங்கள், அந்த வாக்குவாதம் சொல்ற ஆங்கிலத்தில் டிஸ்பியூட், கான்ஃப்ளிக்ட்ஸ், குவாரல், 3 அர்த்தம் இருக்குது. தமிழில் வெறும் வாக்குவாதம் போட்டிருக்குது. தம்பி, நான் இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன். இங்கிலீஷில் கான்ஃப்ளிக்ட்ஸ், குவாரல், டிஸ்பியூட், கருத்து வேறுபாடு கட்டாயம் இருக்கும். ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் ஒருமித்த கருத்து இருக்குதா? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அது யானைனா இது பூனந்து. இப்போ நீங்கள் வந்தீங்களே, எந்த கணவர் உங்களை வந்து போய் வா மகளே போய் வா அப்படி அமிச்சாரு? அவங்களெல்லாம் வேலையே இல்லடி, நீ திருந்தவே மாட்டேன், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு, பாரு ஒரு நாள் நீ பைத்தியம் பிடிச்சி ரோடோட சுத்த போற. அந்த ஆள் எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா உன் மேலே? உலகம் அப்படி தான் பேசும். ஆனால் இதுக்கு மத்தியில் சொல்லுங்க, என் தீர்மானம், எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, என் தீர்மானம். சொல்லுங்க, இன்றைய தீர்மானம் நாளைய வாழ்க்கை. என் தீர்மானம் தான் நித்தியத்தை நிர்ணயிக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம். ஈகோ வரும், பெருமை வரும், ஆணவம் வரும், அகங்காரம் வரும், எல்லாம் வரும். ஆனால் சொன்ன ஒரே வார்த்தை சொல்லுங்க. 9ஆம் வசனம், 8ஆம் வசனம் சேர்ந்து சொல்லுங்க. 8ஆம் வசனம், வாக்குவாதம் வேண்டாம். கைப்பிடி சொல்லுங்க, வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். சொல்லுங்க, கணவன் மனைவி தூரத்தில் உட்காந்துக்கிறீங்களே, சொல்லுங்க, வாக்குவாதம் வேண்டாம். நான் மருமகள் மாமியார், வாக்குவாதம் வேண்டாம். ஒரே சபையில் இருக்கிறோம். அப்படியா தம்பி? எப்படிமா மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஒன்று சார், நீ ஒன்று சொன்னீங்கன்னா அவர் இன்னொன்று சொல்லுவார். பாஸ்டர் அவன் இன்னைக்கு ப்ரோக்ராமை கெடுத்துட்டான் பாஸ்டர், போட்டு கொடுக்குறதுலாம் இதெல்லாம். சொல்லுங்க, நாம் சகோதரர். என்ன பாஸ்டர் தீர்க்கம் சொல்கிறேன்றீங்களா? ரொம்ப கஷ்டம் தம்பி, புரியுதுங்களா? நீ உன்னுடைய பாட்டு அவர் கமெண்ட்ஸ் கொடுப்பார், அவர் பாட்டு நீ கமெண்ட்ஸ் கொடுப்பார். அவ்வளோ நல்லவங்க நம்ம எல்லாருமே. சொல்லுங்க, ஆபிரகாம் தேவசத்தை செய்கிற மனுஷன் வாழ்க்கையில் தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும், அதாவது ஒத்துப்போகிற தன்மை இருக்கும். ஐயா என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியல எனக்கு தேவசத்தை பற்றி. தேவசத்தை செய்கிற மனித வாழ்க்கையில் சொல்லுங்க எல்லாரும், தாழ்மை இருக்கும், பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவார்கள், இணங்கி போவார்கள், வளைந்து கொடுப்பார்கள். வளைந்து கொடுக்குறவங்க எல்லாம் ஒரு ஆளிலே சொல்லுங்க. அதை உங்கள் வீட்டுக்காரர் பார்க்கணும். தேவசித்தம் செய்ய மனித வாழ்க்கையில சொல்லுங்க, தாழ்மை, பொறுமை, இணக்கம், வளைந்து கொடுக்கும் தன்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அங்கீகரிக்கும் தன்மை. தமிழ் புரியுதா? சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளும் தன்மை. ஏற்றுக்கொள்ள புரியுதா? ஆமாங்க, தப்பு தாங்க. சரி பாஸ்டர், நான் திருத்திக்கிறேன் பாஸ்டர், நாளைக்கு நான் கரெக்டாக வந்துடுவேன். சொல்லுங்க, இணக்கம், தாழ்மை, பொறுமை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அந்த மனப்போக்கம் இருக்குது. அவன் தான் ஆபிரகாம். இது யாருக்கு இல்லை? நான் 2வது பாயிண்ட் போட்டிருக்கேன், 2வது பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். சொல்லுங்க, சாய்ஸ். தம்பி பாயிண்ட்ஸ் நம்பர் 2 போடுங்களேன். சாய்ஸ். சொல்லுங்க, என்னுடைய தீர்மானம், என்னுடைய தெரிந்து கொள்ளுதல், டெவலப்பிங் சாய்ஸ். அதில் போட்டிருக்கேன் டெலிகேட் சாய்ஸ். அது ரொம்ப கஷ்டமானது. இப்போ பாருங்க, ஆபிரகாம் பார்த்து வளர்ந்தது தான் லோத்து. நல்லா கவனிக்கணும். எனக்கு இந்த அம்மா பற்றி ரொம்ப நாள் யோசித்து இருப்பேன் பாஸ்டர். அந்த அம்மா பற்றி கடந்த வாரத்தை பற்றி இந்த அம்மா பற்றி யோசிச்சுனே இருந்தேன். என்னை ஆஸ்பத்திரியில் வீட்டில் பைபாஸ் பண்ண என்ன வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்க பேர் தெரியல எனக்கு. ஏதோ ஒரு பேர், வாயில் நுழையாத ஒரு பேர். ரொம்ப கஷ்டமான பேர். ஆமாம், உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு. முதல்ல அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. ரைட். அடிக்கடி அந்த அம்மா யோசிப்பேன். இப்போ நான் சொல்ல வந்த கருத்து, வயசு, அனுபவம், ஆஸ்தி இதெல்லாம் வரும்போது அடுத்தவர்களுக்கு வளைந்து கொடுக்கிற தன்மை வராது. தமிழ் புரியுதா? இப்போ இந்த அம்மா 40 வருஷமாக வராங்க, அந்த பொண்ணு 10 வருஷமாக வருது. அந்த பொண்ணை நீங்கள் கனம் பண்ண, அந்த பொண்ணு பேச்சு ஏற்றுப்பீங்களா? என்னங்க, நீ வெயிட் பார்ட்டி, அது லைட் பார்ட்டி, ஏற்றுப்பீங்களான்னு கேட்டேன்.
அது 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 நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, அது ஆண்டவர் தான் தீர்மானிக்கணும். நல்ல கருத்தாக இருந்தால், உங்களுக்கு நல்ல கருத்து இல்லை, ஆனால் அந்த பொண்ணு சொல்ற நல்ல கருத்து தான் உங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. புரியுதா புரியலையா? சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. பெருமை இல்லை, ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை, கீழ்ப்படுகிற தன்மை. திரும்ப சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் ஒன்று கூட அவனுக்கு இல்லை. நான் சொல்றது தமிழ் புரியுதா? உங்களுக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி கூட யாருக்கு இல்லை? உங்களை சண்டை போறவங்கிட்ட இல்லை. என்ன போய் இப்படி சொல்லிட்டிய? சொல்லுங்க. இங்கே தான் சத்தமாக சொல்லுங்க. எங்கள் பாஸ்டரை வெளிப்படுத்துகிறேன். எங்களுக்கு பெருமை தான். உங்கள் செயல்பாடு எங்களுக்கு தானே பெருமை. சொல்லுவாங்க இல்லை உலகத்தில், அந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் நல்லா போதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் நல்லா போச்சிருக்கிறார். கரங்களை போய் சொல்லுங்க. சொல்லுங்க. என் செயல்பாடு உலகம் பார்க்குது, பரலோகம் பார்க்குது, அடுத்த வீட்டுக்காரன் பார்க்குறான். அங்கே 2 பேர் போட்டது பார்த்தீங்கன்னா, கானானியரும் பெலிஸ்தர் பார்க்குறாங்களா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. பார்க்குறாங்களா? சொல்லுங்க. அவங்களும் பார்க்குறாங்க, உலகமும் பார்க்குது, பரலோகம் பார்க்குது, பேயும் பார்க்குது. ஆனால் தேவன் என்ன பார்க்கும்போது பூரிப்பு அடைவார். அவன் என்ன சொல்றான்? வேண்டாம். அந்த படிங்க. வேண்டாம். வாக்குவாதம் வேண்டாம். சொல்லுங்க. வேண்டாம் சொல்லுங்க. சத்தமா சத்தமா. பெருமை, அகங்காரம், ஆணவம், அந்த ஆவிக்குரிய அந்த பெரிய பெருமை. எனக்கு வேதம் தெரியும், நான் ரொம்ப ஆவில் குதிப்பேன், அடுத்த 2 போடுவேன். சொல்லுங்க. வேண்டாம். பெருமை. நீ எவ்வளோ பேர் வடச்சூழலாம் இருங்க. நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். நல்லா வளர்ந்தவங்க இன்றைக்குமே ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. இந்த அரைக்கூட தான் ரொம்ப நிரம்பும். பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் ஊழிய கூட கூட பார்க்குறோம். நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்கிட்ட படித்த ஒரு பையன் என்கிட்ட ஊழியக்காரனாக இருந்தான். நான் பேசுகிறேன், அவன் கமெண்ட்ஸ் கொடுக்குறான் எனக்கு அங்கேருந்து. புரிய மாட்டேங்குதுல்ல? நான் பேசும்போது அவன் கமெண்ட்ஸ் கொடுக்குறான் எனக்கு. அவன் இல்லைன்னு என்ன தெரியுது, நான் வளர்த்த பச்சை கிளி. ஆனால் அது என்னைய கொத்துது. உலகம் அப்படித்தான். சொல்லுங்க. அங்கே தான் சத்தமாக சொல்லுங்க. என்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, சத்தம், அபிஷேகம், என் ரட்சிப்பு அங்கே தான் விளங்குது. நான் உண்மை என்பது தான் சொல்லுது. சொல்லுங்க. அந்த 5 போடுங்களேன். அந்த 5 ரொம்ப பாடுபடுத்துகிறேன். அங்கே தான் தெரியும். 2வது, 3வது, ஒரு லோத்து இல்லை என்றால் இது உண்மை அல்ல. இதை நிரூபிப்பதற்கு ஒரு லோத்து தேவை. எல்லாம் சொல்லுங்க. இதை நிரூபிப்பதற்கு சத்தமா ஒரு லோத்து தேவை. அது மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், என் பிள்ளைகளாக கூட இருக்கலாம், பக்கத்தில் உட்கார்ந்துருக்க அந்த அம்மாவாக கூட இருக்கலாம். ஆமீன். சொல்லுங்க. 3 காரியம் சொல்லுங்க. நிரூபிக்கப்படுவேன், பேசப்படுவேன், பெருகவே பெருகுவேன். இது ஆங்கில வார்த்தை. ஐ வில் ப்ரூவ், ஐ வில் ப்ரொனவுன்ஸ், ஐ வில் பி ப்ரொடக்டிவ். சொல்லுங்க. அந்த நேரங்களிலே நான் நிரூபிப்பேன். யார் தான்? நான் யார் தான்? 12:13:1 13:1. நான் யார் தெரியுமா? நான் எகிப்தை விட்டவன். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. உலகத்தை விட்டவன், பெருமை விட்டவன், ஆணவத்தை விட்டவன், அகங்காரத்தை விட்டவன், ஜாதி பெருமை விட்டவன். ஆமீன். நிறப்பெருமை, ஜாதி பெருமை, பணப்பெருமை. சொல்லுங்க. விட்டு. அந்த வார்த்தை இருக்குதுங்களா? அந்த விட்டு என்ற வார்த்தை ரவுண்ட் பண்ணுங்களேன். விட்டு. சத்தமா. ஹலோ சொல்லுங்க. விட்டு. சீரியலை விட்டு, பிக் பாஸை விட்டு. பார்க்கறது இல்லை நீங்களா? நீங்கள் நல்லவங்க. ஏன்னா அவர் தான் எல்லா நாளும் மீட்டிங் வச்சிடறாரு. எங்கே பார்க்கறது? சொல்லுங்க. விட்டு. சத்தமா. விட்டவங்களுக்கு உயர்வு கிடையாது. பாடுகள் தான், போராட்டங்கள் தான், பிரச்சனை தான், வாழ்க்கையில் அதாவது எதிர்ப்புகள் தான், ஏளனங்கள் தான், வாக்குவாதம் தான். இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன். கான்ஃப்ளிக்ஸ் உண்டு, குவாரல் உண்டு, டிஸ்பியூட் உண்டு. இதுக்கு மத்தியில் கர்த்தருடைய கரம் உண்டு. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மை சாய்ஸ். எல்லாம் சொல்லுங்க. தம்பி போடுங்க. மை சாய்ஸ். சொல்லுங்க. மை சாய்ஸ். லைஃப் அட்வர்சிட்டிஸ் போட்டிருக்காங்க. புரியாது உங்களுக்கு? வாழ்க்கையே இதுதான். மேடு பள்ளம் போராட்டம் எல்லாம் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2 மை சாய்ஸ். அதை போடுங்க தம்பி. மை சாய்ஸ். நம்பர் டெலிகேட் சாய்ஸ். அந்த நேரங்களில் பாருங்க, உறவு சொல்லும், அறிவு சொல்லும், அனுபவம் சொல்லும். இல்லை, ஆண்டவர் சொல்றது மட்டும் நான் செய்வேன். சொல்லுங்க. உறவுகள் சொல்லும், அறிவு சொல்லும், எல்லாம் சொல்லுவாங்க. பட் காட், அதாவது தேவன் என்ன சொல்லுங்க அதை மட்டும் செய்வேன்.
சாராள் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். என் பொடி பையன், சின்ன பையன், நீ பார்த்து வளர்ந்தான், அவங்ககிட்ட போய் நீ என்னயா பேசுறது? நீ சொல்லியிருப்பீங்கள, அண்ணன் பையன் தம்பி பையன் சண்டை போட்டா, நீ தூக்கி வளர்த்த பையன், நான் வளர்த்த பையன், நான் பார்த்து சபைக்கு வந்த, நீ எனக்கு உபதேசம் பண்ணுறியா? சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி. பெருமை இல்லை. சொல்லுங்க, வளைந்து கொடுப்பேன், இல்லையில் உடைந்து போவேன். அவரை வளைஞ்சு கொடுத்தாரா? வளைஞ்சு கொடுத்தாரா இல்லைங்களா? சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க. என்னது தமிழில் போட்டிருக்கு? என்ன தீர்மானம்? சத்தமா? அறிவு ஒத்துக்குமா? அறிவு ஒத்துக்குமான்னு கேட்டேன். உணர்ச்சிகள் ஒத்துக்குமா? உங்கள் அனுபவம் ஒத்துக்குமா? இவ்வளோ நாள் சபைக்கு வந்திருக்கிறீங்க, இவ்வளோ நாள் சபைக்கு வரேன், பாஸ்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவனு சப்போர்ட் பண்ணுறாரு. கொடுமை இல்லை இதெல்லாம்? சொல்லுங்கள், என் தீர்மானம் என் வாழ்க்கை. எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, என் தீர்மானம் என் வாழ்க்கை. அவர் சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னார்? வருஷம் படிங்க. வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், நாம் சகோதரர். அப்ப கூட பாத்தீங்களா, வாக்குவாதம் பண்ணா கூட அவர் யார் தான்? சத்தமா சொல்லுங்க, அந்த அம்மா பார்த்து சொல்லுங்க. சண்டை போட்டா கூட உனக்கு அக்கா தான். மனசாரு சத்தியமா சொல்வதெல்லாம் உண்மை. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா, உங்க பிரச்சனை எங்க மண்டை உடைக்குது. அந்த ஆள் வந்து போறான், 10 நிமிஷத்துல இந்த ஆள் வரான், அந்த அம்மா வந்து போகுது, கத்திட்டு போகுது. உடனே அடுத்த அம்மா வருது, அது ரூத்து, இது எஸ்தர், ரெண்டும் வருது. எங்க நிலைமை என்ன ஆகுறது? இல்லை, ரூத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, எஸ்தருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, மேரிக்கும் சப்போர்ட் பண்ண. மேரினாலே கலகம் நடத்தும், அந்த மாதிரி கோச்சிக்கு போகிறாங்க யாராவது மேரியெல்லாம். நாங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது? நல்ல வேலை அடிக்கடி சொல்லுவேன், மோசமான வேலை இது. புரியல உங்களுக்கு? இல்லை, ஏன் பாஸ்டர்லாம் சீக்கிரம் அப்படி பட் பண்ணி செத்துடுறாங்க? இதுதான் நேற்று கூட இந்த பாஸ்டர் சும்மா உட்காந்துருந்தாரையா, வீடு பேஸ்ட் பண்ணிட்டு அப்போ தான் வந்து உட்காந்துறான் வீட்டில். பால் கிருபாகரன் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தாரான், உடனே இறந்துட்டாரான். அப்போ ஏதோ ஒரு வில்லி வந்துட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஞானதாஸ் சபையில் பிரசவம் பண்ணி ஒரு சண்டை நடந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? குடும்பத்தில் ஒரு சண்டை நடந்து முடிச்ச உடனே அவர் இறந்துட்டார். நாங்கள் நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும்வா? நீங்கள் நல்லா இருக்கணும். யோசித்து பாருங்க, வாக்குவாதம். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. போடுங்க, சொல்லுங்க. சங்கடமான தீர்மானம், ஆனா சந்தோஷமான தீர்மானம். சத்தமா சொல்லுங்க. வளைந்து கொடுப்பேன், எவ்வளவு வளையறனோ அவ்வளவு நான் உயருவேன். எவ்வளவு வளையறனோ அவ்வளவு உயருவேன். நான் வளைந்து கொடுப்பது நான் ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நான் உயர்வதற்கான ஒரு ஏணிப்படி. யாரு கீழ்படுகிறது? ஆபிரகாம் யாரு கீழ்படுகிறாரு? லோத்து இள வயசு, சின்ன பையன். ஆனா வளர்ந்த ஒருவர். சொன்ன 5 குறிப்புகள் சொன்னேன். அழைக்கப்பட்டவர், கிருபை பெற்றவர், ஆஸ்வதிக்கப்பட்டவர், தேவ கிருபைகளை பெற்றவர், தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவருக்கு கீழ்ப்படிய முடியுமா? எல்லாம் கரண்ட் சொல்லுங்க. தேவனே, அந்த கிருபை தாங்க, இந்த 21 நாள் வந்திருக்கிறேன், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். சத்தமா தாழ்மையை தாங்க, பொறுமையை தாங்க, சகிப்புத்தன்மையை தாங்க. நான் ஒரு வார்த்தையை சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. தமிழில் போடுவாங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற வேண்டுமானால் நம்முடைய விருப்பம், நம்முடைய நோக்கங்கள் தேவனுக்கேற்றா இருக்க வேண்டும். கொஞ்சம் வாய்த்தறி சொல்லுங்க ப்ளீஸ். உண்மையா சொல்றீங்களா? சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் முழுமையாக பெற வேண்டுமானால் என் விருப்பம், என் நோக்கம் தேவனுக்கேற்றவைகளாய். ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். ஈகோன்னு எல்லாருக்கும் கூட ஈகோ இருக்குது இல்லை? ஈகோ என்ன தெரியுமா? எக்ஸிட்டிங் காட் அவுட், EGO. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. நான் தான், என் பேச்சு தான் அடுபடணும். எத்தனை பேர் குடும்பங்கள் இப்படி சொல்கிறீங்க? குடும்பங்களில் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, ஏயா கட்டின பொண்டாட்டிக்கு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேன்ற. எவனோ ஒருத்தன் வந்து சொல்கிறத நீங்கள் கேட்குற, சொல்ல மாட்டீங்களா? அவன் யார்? சின்ன பையன். ஹலோ, அதாவது நீங்கள் எவ்வளோ வளையிறீங்களோ அவ்வளோ கர்த்தர் உயர்த்துவார். நான் பின்னாடி சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ வளையிறீங்களோ அவ்வளோ உயர்த்துவார். ஸோ நான் வளைவது உடைவதற்காக அல்ல, உயர்த்தப்படுவதற்காக. நான் வளைவது
உடைந்து போவதற்காக அல்ல, உயர்த்தப்படுவதற்காக. இப்போ நான் சொல்ல போகிறேன். இன்னொரு சொல்கிறீங்களா? இன்னொரு சொல்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இன்னும் போட்டிருக்கேன். அவரையே சார்ந்ததாக இருக்க வேண்டும். என்னங்க? ஆனால் உள்மனம் ஏற்றுக்கல. நீ எவ்வளோ பெரிய ஆள், வயசு என்ன, உன் அனுபவம் என்ன, உனக்கு எவ்வளோ செல்வம் இருக்குது, உனக்கு எவ்வளோ புகழ் இருக்குது, நீ எவ்வளோ ஊழியத்தில் இருக்கிற, எத்தனை ஆத்துமா கூட்டே இருக்குது. நோ, அதெல்லாம் அவர் தந்தது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. நல்ல பண்புகள் இல்லாமல் தேவனுடைய சித்தம் செய்ய முடியாது. முடியும்னு சொல்லி முடிக்கிறேன். அடுத்து ஒன்று போட்டிருக்கேன் தம்பி. அதாவது காட்ஸ், முதல்ல சாய்ஸ் சொன்னேன். அடுத்து சேஞ்ச், தேவன் தருகிற மாற்றம். சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். 14ஆம் வசனம், 13, 14 சொல்லுங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை போதும் சொல்லுங்க. கர்த்தர் ஆபிரகாமை, எத்தனை பேர் புரியுது வசனம்? கர்த்தர் ஆபிரகாமை, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. இது ஒண்ணு போதும் ஆண்டவர், எனக்கு புரியல. வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் உங்க பேரை போட்டு சொல்லுங்க. ஸ்டீஃபனை நோக்கி. அவர் நோக்கினாலே a total blessing for a total life. சொல்லுங்க. அவர் நோக்கினாலே முழுமையான ஆசீர்வாதம். பாருங்க, மனுஷன் வேற மாதிரி பார்ப்பான். லூசரை பற்றி அந்த ஆள், அவன் எவ்வளோ சின்ன பையன், அவன் சொல்லுவானா, இவர் கேட்பாரான். எல்லா மனைவி மாதிரி நல்லா கவனிங்க. ஈகோ வேண்டாம், பெருமை வேண்டாம், ஆணவம் வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், பெரியவர் சின்ன வயசு வேண்டாம். கர்த்தர் மட்டும்தான் பெரியவர். வளைந்து கொடுத்தால் உயர்த்தப்படுவீங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, லோத்தை நோக்கி அல்ல. கர்த்தர் ஆபிரகாமை, ஒரு அழகான வசனம் சொல்ற பாருங்க. அழகான வசனம், அழகான வசனம். 15ஆம் வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், சத்தமா சொல்லுங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க. உனக்கு, உன் சந்ததிக்கு, என்றென்றைக்கும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க. எனக்கு, என் சந்ததிக்கு, என்றென்றைக்கும். சொல்லுங்க. என் தீர்மானம் என்னை மட்டும் ஆசீர்வதிப்பதில்லை, என் தீர்மானம் என் சந்ததி ஆசீர்வதிக்கிறது. ஆமென். லோத்து எல்லாமே போயிட்டார்ல. மனைவி போயிடுச்சு, பிள்ளைகள் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சொல்லுங்க. அந்த கடைசி சொற்றொடர் சொல்லுங்க. சேஞ்ச். தமிழ்ல போட்டிருக்காரா? சொல்லுங்க. டிசைரபிள், அதாவது விவரிக்க முடியாத, எண்ண முடியாத, ஆச்சரியமான, கற்பனை கேட்டாத. எல்லாம் சொல்லுங்க. கற்பனை கேட்டாத, நினைத்து பார்க்க முடியாத, அவன் விட்டது கொஞ்சம், ஆனால் தேவன் அவர் தந்தது. அந்த வருஷம் படிக்கிறீங்களா? 16, 15. சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததி. என்ன சொல்லுங்க? எண்ண முடியாத, சொல்லி முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாத கர்த்தர் தருவார். ஆமென். யார் தெரியுமா? தேவ சித்தம் செய்கிற மனிதனுக்கு, தேவனுடைய கீழ்ப்படுகிற மனிதனுக்கு, தேவனுடைய சத்தம் கேட்கிற மனிதனுக்கு, தேவனுடைய வார்த்தை நடக்கிற மனிதனுக்கு. எல்லாம் கரங்களை உயர்த்தி. அவன் விட்டது கொஞ்சம், அவன் பெற்றது. அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? 14, 16 சொல்லுங்க. 15. பூமி முழுவதையும். சத்தமா சொல்லுங்க. பூமி பெருசா, அந்த வீடு பெருசா? என்னம்மா? விட்டது எவ்வளவுதான்? ஒரு சின்ன பட்டணம், ஒரு சின்ன கிராமம். ஆனால் விட்டு தேவன் தருவது எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஆளுவோம் தேசத்தை. சொல்லுங்க. பூமி முழுவதையும் உனக்கும் தருவேன், உன் பிள்ளை சந்ததிக்கும் தருவேன், என்றென்றைக்கும் தருவேன். தேவன் தருவது நித்தியமானது, நிரந்தரமானது, மேலானது, உயர்வானது, உண்மையானது. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அது தரும். ஆமென். எல்லாம் எழுந்துன்னு சொல்லுங்க. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும். சத்தமா சொல்லுங்க. அதில் அடுத்த வசனம் போடுறீங்க. இவ்வளவு தந்தும் 16 வசனம் முடியும் போது இப்படி முடியுது. 18. அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். அப்பொழுது கடைசி வார்த்தை, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹலோ, பூமிக்கே சொந்தக்காரர். அவருடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? பூமி இல்ல, ஆண்டவர் தான். சொல்லுங்க. பூமி அல்ல. சொல்லுங்க. அது வரும், அது போகும். எது வரும், எது போகும்? பூமி வருமா? இது வரும், இது போகும். எல்லாம் வருவாங்க, போவாங்க. வந்தவர்கள்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் நமக்கு இடம் ஏது? அது வரும், அது போவோம். ஆனால் இவர் மட்டும்தான் என்றென்றைக்கும். சொல்லுங்க. என்றென்றைக்கும், நித்தியமாய், நிரந்தரமாய்,
அவர் என்னைக்கு நம்மளோடு இருப்பார். தேவை என்ன தெரியுமா சொல்லுங்க. நான் 2 போட்டேன். அதாவது கடினமான தீர்மானங்கள். என்ன தீர்மானம்? மனசு ஒத்துக்காது. சங்கடமான தீர்மானம், மனசு ஒத்துக்காது. நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் யார் தெரியுமா, என் நிலைமை தெரியுமா, என் அந்தஸ்து தெரியுமா, நீ ஒரு சின்ன பையன். ஹலோ, ஊழியத்தில் ஆண்டுடைய காரியத்தில் சின்ன பையன் பெரிய பையனாக இல்லை, எவ்வளோ வளைஞ்சு கொடுக்குறீங்களோ அவனை உயர்த்தப்படுவீங்க. எல்லாம் எழுந்துன்னு சொல்லலாமா? எல்லாம் ஆனந்தப்பா சொல்லுங்க. தேவனே, அதான் அந்த வசனத்தை அப்படியே சொல்கிறீங்களா? உன்னுடைய ஆசீர்வாதங்களை தம்பி அதை போடுறீங்களா? ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற வேண்டுமானால் என் விருப்பம், என் நோக்கம் தேவனுக்கு ஏற்றவைகளாய் இருக்க வேண்டும். ஐயா ஒரு பாட்டு பண்ணார் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல. நீங்கள் போதும், அதில் இந்த வார்த்தை வர நினைக்கிறல, உன் விருப்பம் எல்லாம் அந்த சரணெல்லாம் பாடுவீங்களா? ஐயா பாடுவார். சொல்லுங்கள். உன் விருப்பம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கம். ஐயா அந்த வார்த்தையை போடு தம்பி. அந்த வார்த்தை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனது விருப்பம், எனது நோக்கம் தேவனுக்கு ஏற்றவைகளாய். சத்தமா அப்புறம் தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்கும் வாழ்க்கையில், புரியுதா? உங்களுக்குன்னு சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸை ஓரமாக வச்சுட்டு காட் சாய்ஸை சூஸ் பண்ணுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இல்லையா? இப்போது நீங்கள் ஒரு தாயாக இருக்கலாம். நமக்கு வர மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், கலராக இருக்கணும், என்ன ஃபேராக இருக்கணும், அவனுக்கு அம்மா அப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு வாதாமாக தான் இருக்கணும், ஒரே பையனாக இருக்கணும், சொந்த வீடாக இருக்கணும், அப்புறம் ஓட்டாண்டி ஆகிடணும். உங்கள் சாய்ஸ் வேண்டாம், அவர் சாய்ஸ். வாழைப்பள்ளியில் சொல்கிறோமா, டோன்ட் மேக் யுவர் சாய்ஸ், கிவ் டு காட் சாய்ஸ். அவர்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாம் பார்த்துப்பார். நீங்கள் விடுறது கொஞ்சம், ஆனால் தேவன் தருவது. அந்த வார்த்தை சொல்லுங்கள் எல்லாரும். பூமி பூமி நான் விட்டது இது பூமியா? நான் விட்டது ஒரு 1/4 கிரவுண்டு, 1/2 கிரவுண்டு, ஆனால் தேவன் தருவது. சத்தமா நீ சுதந்திரிப்பாய், உன் பிள்ளைகளை சுதந்திரிக்கும், உன் சந்ததி சுதந்திரிக்கும், என்றென்றைக்கும் சுதந்திரிக்கும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எனக்கென்று எதுவும் இல்லை. எனக்கு சாய்ஸ் இருக்குது, சாய்ஸ் இருக்குது. இல்லை நிறைய சாய்ஸ் இருந்துச்சு, நிறைய யோசித்தேன். நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு யோசித்தேன். எனக்கு ரொம்ப நாள் நான் பொண்ணே கிடைக்கல எனக்கு. நான் கேட்டதெல்லாம் வேலை செய்கிற பொண்ணு தான் கேட்டேன். என்னாடி பார்க்குறீங்க? 150 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தேன் ஒரு ஊழியத்தில் தான். அந்த பாஸ்டர் 16 வருஷம் 150 தான் கொடுத்தாரு எனக்கு. நல்ல பாஸ்டர். போனவனை கேட்ட முதல் கேள்வி என்னது? எல்லாரும் வந்தாங்க, என்னை தேடி வந்தவங்களாம் பெரிய பெரிய பாஸ்டருங்க தான். எல்லாம் ரொம்ப பெரிய பாஸ்டருங்க தான், சொல்லக்கூடாதீங்க, எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர். கேட்ட முதல் கேள்வி, 2வது கேள்வி, எப்படி குடும்பம் நடத்துவ? நல்ல கேள்வி தானே, புரியுதா? அவன் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. ஆனால் ஒன்றுமே கேட்காத ஒருத்தர் கொடுத்தாரு. அவர் வாழ்க, அவர் பரலம் போயிட்டார் இப்போது. ஆனால் ஒன்றுமே கேட்காம அவர் கொடுத்தாரு, பார்த்தீங்களா? அதான் சிறப்பு. ஆமென். இப்போ உலகமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்கள். என் விருப்பம், என் நோக்கம் எல்லாம் உண்மை பேஸ் பண்ணி தான். ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன பையன்கிட்ட போய், சரிப்பா எடுத்துக்கப்பா, வேண்டாம் நீ எடுத்துக்க. அந்த பையன் எவ்வளோ பெருமை இருக்குல்ல, அவனுக்கு பெருமை வந்துடும் இல்லை? வந்துடும் வேலை. வீழ்த்திட்டேன். சொல்லுங்க, வீழ்த்திட்டேன். சொல்ல மாட்டீங்களா? வீழ்த்துவது முக்கியம் அல்ல, நான் விழாதிருப்பது முக்கியம். நீ நிறைய பேர் இல்லை, உங்களுக்கு எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்குது? வாயை அடைச்சிட்டேன். ஐயா உங்களுக்கு இருக்குது ஐயா? என் மனைவி வாயை அடைச்சிட்டேன், என் புருஷன் வாயை அடைச்சிட்டேன். அப்படி பார்க்குறீங்க? பரலது வந்த மாதிரி என் புருஷன் வாயை 4 கேள்வி கேட்டேன், பார்த்தீங்களா? அடங்கிட்டான் ஆள். எவன்? என்ன அப்படி பார்க்குறீங்க? வீழ்த்துவது முக்கியம் அல்ல, நான் விழாதிருப்பது முக்கியம். லோத்து வீழ்த்தினான், அவனை விழுந்து போனான். குடும்பம் போயிடுச்சு, பிள்ளைகள் போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு. சொல்லுங்க. என் விருப்பம் எல்லாம், என் நோக்கம் எல்லாம்